கையை எடுக்க சொல்லு நாராயணா. என்னமோடா அவர் எது பண்ணாலும் நல்லா இருக்குடா. அவர் என் இடுப்பு பிடிச்சதுல இருந்து. இடுப்பு பிடிச்சாரா? எப்போ? அவர் என்ன கட்டியும் பிடிச்சாரு தெரியுமா? கட்டியும் கூட பிடிச்சாரா? ஐயோ, இந்த அநியாயத்தினால தாங்க முடியல. வீட்டுக்கு வா, உன்னை அப்பாட்ட சொல்லி அப்புறம் வச்சுக்கிறேன். போய் சொல்லு. நான் கூட அப்பாட்ட சொல்றேன். என்னன்னு? நீ உன் கிளாஸ்மேட் அப்துல்லாவோட லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து முட்டை எடுத்து. சரி சரி, நீ ஏன் நாராயணாவை மறந்துரு, நான் உன் நாராயணாவை மறந்துடுறேன். யார்ட்டையும் சொல்லிடாதக்க உன் காலை பிடிச்சு கட்டுக்கிறேன். கையை எடுத்துட்டு கூட பேசலாம். நாராயணா படு சுட்டி. சிரிஷா, என்கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியில வந்திருக்க. இட்ஸ் வெரி பேட். நோ, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா? யார் இந்த பருப்பு சாம்பார் கும்பல்? ஏய், பருப்பு கருப்புன்னா டாப் எகிரி போயிரும். துஷ்ட நாராயணா. இவன் யாரு? மினி மோகனந்தா மாதிரி இருக்கா? இந்த ஆளு யார் நாராயணா? சரியான காமெடி பீஸா இருக்கா. ஏய், தயிர் சாதம் அடிக்கிற அடியில மூஞ்சி எகிரிடும். யோ, உங்ககிட்ட என்னையா பேச்சு? நாராயணா, நீங்க மட்டும் பர்மிஷன் கொடுங்க, இந்த ஆளை ஒரு வழி பண்ணிடுறேன். என்ன வழி பண்ணுங்க? வேணாங்க, வேணாண்டா. எங்க இவனுக்கு பெர்மிஷன் கொடுக்காதீங்க. இவனோட சாபம் ரொம்ப பவர்ஃபுல். ஐயோ, அவ்வளவு பவர்ஃபுல்லா? நாராயணா, பர்மிஷன். டேய், என்னடா இவரு பர்மிஷன் கேட்பாரா, அவர் பர்மிஷன் கொடுப்பாரா? இவங்க வேண்டாம் வேண்டாம்னு வாங்கலாம். என்னடா பர்மிஷன் கொடுக்க சொல்லு. நாராயணா, வெயிட்டிங் நாராயணா. கொடுங்க சார், கொடுங்க பர்மிஷன் கொடுங்க. கேக்குறான்ல, பர்மிஷன் கிராண்டட். Thank you நாராயணா. ஓ, இங்கிலேயே படுத்திருப்பான் போல இருக்கு. போடா புலி முட்டை. அப்பா, ஜாக்கிரதை. சாபம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொம்ப எடுத்து தலையில அடிக்கிறேன். சொல்ற மேனேஜர், அந்த மதுரைக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா? அப்படின்னா நான் சொல்றதை செய். சரிங்கய்யா. இந்த சிட்டிலேயே நீங்க தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க ஒருத்தனை போடணும். தலைக்கு 10 லட்சம், மொத்தம் 1 கோடி ரூபாய் என் முன்னாடி தான் இருக்கு. இப்ப அவன் என் ஹோட்டல்ல தான் இருக்கான். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடியை ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். அவனை போட்டு தலை கண்ணோட போன் பண்ணுமா? நாராயணா, நாராயணா, கூச்சப்படாம கொளுத்து. நாராயணா, நாராயணா, கூச்சப்படுற விஷயமா அது? இப்படி சாப்பிடுறதுக்குள்ள வெளிய அனுப்புறீங்களே, என்ன சார் இது? சாரி, பக்ஸ் ப்ராப்ளம். ப்ளீஸ். ஹலோ சிரிஷா, எங்க இருக்கீங்க? லஞ்ச் சாப்பிட்டு இருக்கேன். அந்த ரெஸ்டாரண்ட் பகவானோடது. நீங்க அங்க இருக்கிறது தெரிஞ்சா ஆபத்தாயிடும். அந்த தங்கையா பிரதர் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்கான். அவங்க என்னரும் அங்க வரலாம். பிரதர் கிட்ட மேட்டர் சொல்லிடு. சீக்கிரமா அங்க இருந்து கிளம்பிடுங்க. நாராயணா, ரெஸ்டாரண்ட்லாம் காலி ஆயிடுச்சு. பெருமாளே, நீ அந்த தங்கையாக்கு போன போட்டு கூப்பிடு. ஏய், கூப்பிடு. ஏயா தங்கையா, நீ என் தலைக்கு 1 கோடி ரூபாய் விலை வச்சிருக்க, ரெஸ்டாரண்ட்டை அடைச்சு வச்சிருக்க. இப்ப யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? நானே அங்க வரேன். உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு. என்ன கொல்ல வர சிறுத்தைகளை கூப்பிடு. உன் இடத்துலயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சிடும். என்ன சொல்றான் பையன்? ப்ரோக்ராம் மாறிடுச்சு. நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா? ஐயோ நாராயணா, ஓசில 1 கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றியா? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? பணத்துக்காக நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இந்த ஆஸ்பத்திரி நம்ம கையை மீறி போகாது. என்ன நம்புங்க. வாங்குனாடி பத்தாது, உனக்கு செத்துருவ.
பசங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுங்க. சும்மா நேரத்துல பெரிய ரவுடிக்கு பில்டப் கொடுத்தா ஒரு கோடி ரூபாய் என்னது? உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா சொல்லி எடுத்துட்டு போறேன். நீ எடுத்துட்டு போயா? ஆக்ஷன் ஹீரோ 10 பேரை டம்மி பீஸ் ஆக்கிட்டு மேல வந்திருக்கான். நீ வேற டென்ஷன் ஆகுற. எடுத்துட்டு போயா? போ. ஏய் ஏய் நான் சொல்றத கேளுடா. அவசரம். பார்த்தல்ல, இவனுக்கு அடங்கி போ சொன்ன. என் பவர் தெரிஞ்சுதா? கதையை முடிக்கிறடா. ஒரிஜினல் ஹீரோ, நான் சாகிறதுக்கு முன்னே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். சொல்லு, பண்ற. நான் ஒரு போன் பண்ணிக்கணும். செல்போனை கொடு. சொல்லுதங்கய்யா. இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்யத்தையும் அடியோட அழிச்சிட்டான். என் பிள்ளையும் என் கதையும் முடிய போது. பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு. அந்த மதுரைக்கார பாயில விடக்கூடாது. ஏய், போன பெரிய அண்ணா கிட்ட கொடு. ஏய், யாரா நீ? இப்ப சொன்னானே மதுரைக்காரன். நீ யாரா வேண்டாலுங்கிற கணக்கு பண்ணிக்கடா. நாள் கணக்கு இல்ல, மணிய கணக்கு பண்ணிக்கடா. உன் பணத்துக்கு நான் போஸ்ட்மார்ட்டம் பண்றேன். உன் உடம்புல இருந்து குறைஞ்சபட்ச 25 புல்லட்ட நான் எடுக்க வைக்கிறேன். உன்ன மாதிரி பொட்ட பசங்க தாண்டா பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு பயமுறுத்துவீங்க. உன் டைம் முடிய போகுது. ஏய், உனக்கு டைம் நல்லா இருக்காதான்? நீ இங்க இல்ல. இல்லன்னா உன் டங்கு வார வந்து இந்நேரம் சங்கு ஊதி இருப்பாங்க. என்னோட மோதனமெல்லாம் மண்ணோட மண்ணா போயிட்டான். இப்ப நீ மோத பாக்குற. உன் டைம் முடிய போகுது. மதுரைக்கார முடிவெடுத்துட்டா மீனாட்சியை மாத்த முடியாது. லஞ்ச் பிரேக் ஆயிடுச்சுல, இந்த ஓவர்ல எப்படியும் விக்கெட் விழுந்துரும். அப்புறம் ஸ்கோர் பட்டக்குன்னு இறங்கும் பாரு. நம்ம பெட் இதுல 10,000. என்னல இது? பிரியாணில கரப்பம் அப்படியே எங்க ஹோட்டல்ல கரப்பம் வச்சிருக்காது, பெருச்சாலி தான் இருக்கும். அப்படியே தானே நல்லா இருக்கும். எந்த ஓவர்ல சிக்ஸர் அடிப்பாங்க, எந்த ஓவர்ல விக்கெட் விழுன்றது நமக்கு முன்னாடியே தெரியும். அதுதான் நம்ம ஸ்பெஷல். அதிர்ஷ்டங்கிறது பாத்தியா, அது நம்ம பேக் பாக்கெட்ல எப்பவுமே இருக்கும். அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே நம்ம பாக்கெட்லயே இருக்கா. பரிசு உங்களோடதா?
யாரா நீங்க கும்பல வந்திருக்கீங்க? அந்த மதுரைக்காரன் உன் கூட தான் இருக்கானமே, இப்ப எங்கடா இருக்கான் அவன்? பணத்துக்காக இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம்? மதுரை மத்திய தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி நிலவரம் பற்றி நமது செய்தியாளர் தமிழமுதனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சொல்லுங்க தமிழமுதன், தொகுதி நிலவரம் எப்படி இருக்கு? ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு சுயேட்சை எம்எல்ஏ தேவேந்திரன் எந்த அளவுக்கு போட்டியா இருப்பாரு? தொகுதி மக்களிடம் அராஜகமாக நடந்து கொண்டதால் முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திரன் பதவி இழந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அவர் அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். ஆனால் மக்கள் மறுபடியும் அவருக்கு வாக்களிப்பார்களா என்பது சந்தேகம் தான் ஸ்ராவணி. மதுரையும் மதுரையை சுற்றி இருக்கிற கிராமப்புறங்களை சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவசமா மருத்துவ உதவிகளை செஞ்சுட்டு வர டாக்டர் நிர்மலா தேவி தேவேந்திரனுக்கு எதிர்ப்பாளரா இருப்பாங்கன்னு செய்திகள் அடிப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க சொல்றது உண்மையா இருந்தா அவர் தோற்பது உறுதி ஸ்ராவணி. ஏன்னா ஏழை மக்கள் எல்லாரும் அவங்கள ஒரு மதர் தெரசாவா தான் பாக்குறாங்க. அவங்க மீடியாவை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஏரியா மக்கள். நிர்மலா அம்மா, நீ எனக்கு ஆதரவு கொடுப்ப. அண்ணா அண்ணா பசிக்குதுண்ணா, சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உன் அம்மா அப்பா எங்கப்பா இருக்காங்க? எங்க அம்மா செத்து போயிட்டாங்க, எங்க அப்பா ஜெயில இருக்காரு. சரி, என் கூட வா. லக்ஷ்மி அம்மா, இனிமே இவன் நம்ம கூட தான் இருப்பான், பாத்துக்கங்க. வணக்கம். குட் மார்னிங் மேம். மார்னிங். ஹலோ, என்ன டாக்டர் அம்மா? யாருங்க நீங்க? தேவேந்திரம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த இடைத்தேர்தல்ல நீங்க என்ன சப்போர்ட் பண்ணணும். உங்க அரசியல்ல எனக்கு எதுக்கு தம்பி? நான் ஏதோ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிற சாதாரண டாக்டர். உன் கையில அந்த ஸ்டெதஸ்கோப் தவிர சல்லி பைசா காசு கூட இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரியும். அது அந்த ஜனங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவங்க தங்களோட உயிரை விட உன்னை மேலா மதிக்கிறாங்க. நீங்க சொன்னா அவங்க எனக்கு ஓட்டு போடுவாங்க. நான் ஆதரவு கேட்கறதுக்கான காரணம் கூட உங்களுக்கு தெரியும் டாக்டர் அம்மா. உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேரும் மதிப்பும் மரியாதையும் உருவாக்கி தந்தது அந்த ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற பில்டிங்கை தானமா கொடுத்தது முத்தையா, என்ன பெத்தவர். அந்த அதிகாரத்துல தான் ஆதரவு கேட்கிறேன். நீங்க நல்லவரா இருந்தா உங்களுக்கு யாரோட சப்போர்ட் தேவையில்லை. நல்லபடியா சொன்னா நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் உன் பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன். நீ மீடியாக்காரங்களை கூப்பிட்டு எனக்கு தான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லணும். இல்லைன்னா உன் பொண்ணோட பணம் தான் உன் வீட்டுக்கு வரும். ஞாபகத்துல வச்சுக்கோ. மேடம், நீங்க மிஸ்டர் தேவேந்திரனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? நான் யாரையும் சப்போர்ட் பண்ணலைங்க. எனக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராது. மேடம், மேடம். போட்டு தள்ளுங்கடா அவளை. சரி மாமா. டேய் மாமா, இவளை போட்டு தள்ள சொல்லிட்டாங்க. சேலை நல்லா இருக்குல்ல? கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? என்னடி நக்கல? உன்னை கிட்னாப் பண்ணிருக்கோம், உன்னை கொலை பண்ண போறோம். உங்க அம்மாவே எங்களை பார்த்தா பயப்படுவா. நீ என்னடா புடவைய பத்தி பேசிட்டு இருக்க? எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? எங்க இருந்து வந்ததுன்னு கேட்க கூடாது, யாரால வந்ததுன்னு கேட்கணும். யாராலன்னு தெரியுமா? சத்யா, எங்க அண்ணனால. மதுரைக்காரன்டா. நண்பன்னா உயிரையே கொடுப்பேன், வம்புன்னா வசூல். எங்க அண்ணன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அண்ணே, நிஜமாவே நீங்க எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லனே. வணக்கம். வணக்கம். எல்லாத்தையும் நீங்களே அமுக்க பார்த்தா இனி சரி பண்ணிரலானே. இருக்க வேண்டிய இடமே வேறடா. ஆனா இங்கதான் இருக்காரு. எதுக்காக தெரியுமா? எங்களுக்காக. அவர் அனாதையா இருந்தப்ப எடுத்து வளர்த்த எங்க அம்மாவுக்காக. அவருக்கு நான் உயிர். தங்கச்சிக்கு ஒரு சூப்பர் சம்பந்தம் பார்த்து வச்சிருக்கேன். அவன் இந்திய பணத்துல படிச்சுட்டு அமெரிக்கால வேலை பாக்குறவன்ல, அமெரிக்கால படிச்சுட்டு இந்தியாவுக்கு சேவை செய்ய வந்திருக்கவன். நம்ம தங்கச்சிய நல்லா பாத்துக்குவோம். அவ கல்யாணம் இருக்கட்டும்டா, நீ எப்படா பண்ணிக்க போற? ஆமாண்ணா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நானும் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்ப பொண்ணை பாருங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன், வேலை முடிஞ்சிடும். ஆமா டாக்டருங்களா, ஆளை விடுங்க. சரி, பாக்குறியா? எங்க கூட இருனா மட்டும் மாட்டேன், மாப்பிள மட்டும் பாப்ப. ஆமாப்பா, இதையெல்லாம் விட்டுட்டு நீயும் எங்க கூடவே இருந்துற. ஆமா, நான் முரட, என் ஃப்ரெண்ட்ஸும் முரடனுங்க. நாம ஒன்னா இருந்தா அது உங்களுக்கு தான் பிரச்சனை. நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்கு இப்ப என்னடி பண்ண சொல்ற? அப்பாவிங்களுக்கு அநியாயம் நடந்தாலே சும்மா விடாது எங்க அண்ணன். அவங்க அம்மா ஃபேமிலிக்கு அநியாயம் நடக்கும்போது சும்மா விட்டுருவாரா? விட மாட்டாரு.
அவர் ஏதாவது பண்ணுவாரு. அவர் எது பண்ணாலும் உங்க டங்கு வர அந்து போற மாதிரி தான் பண்ணுவாரு. மாமா அந்த பொண்ணை ஜாக்கிரதையா வீட்டுல கொண்டு போய் விடுறா. மாமா சொன்னதை மட்டும் செய். என்னடா இது? மாமா இவளை இட்டுன்னு போய் வீட்டாண்ட விட்டுன்னு வர சொல்றாரு. டங்கு வர அந்து போச்சா? என்ன நடந்திருக்கும்னு சொல்லட்டுமா? எனக்கு பவர் ஒரு நிமிஷம் அவங்கிட்ட வந்து காட்டுங்கடா. பாருங்க. வாங்களே. என்னடி உன் பிரச்சனை? சீக்கிரம் வாங்க. முக்கியமான போன் பேசிட்டு இருக்கல, ஏண்டி வந்து அங்க தொந்தரவு பண்ற? பாருங்க. வா தேவேந்திரா, சேர்ந்து சாப்பிடலாம். டேய் ஹரி, சின்னையா